வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் பார்க்க போகிறது ஈரல் பெப்பர் ஃப்ரை, லிவர் பெப்பர் ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சேர்ந்துலாம். இதில் வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம் ஈரல் எடுத்துருக்கேன். இது நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதில் 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இந்த மிளகுத்தூள் தான் இந்த ஈரலுக்கு காரம் கொடுக்க போகுது. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் இந்த ஈரலுக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஈரலை வந்து எப்பவும் சின்னதாக வெட்டிக்குவோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அப்புறமா ஈரல் எடுத்து அன்றைக்கே சமைச்சிருங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2-3 நாள் கழித்து சமைக்கிறது அப்படிலாம் சமைக்காதீங்க. ஈரலை வந்து அன்றைக்கே சமைச்சிருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரமாக ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா உப்பு எல்லாம் நல்லா ஈரலில் பிடிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மசாலா ஜாமான், அதாவது சின்ன துண்டு பட்டை, சின்னதாக ஜாதி பத்திரி 1, 2 கிராம்பு, அப்புறமா ஏலக்காய் 1 தட்டி வச்சுருக்கேன். இது சேர்த்துலாம். இது கொஞ்சமாக பொடிஞ்சதும் இது நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் வந்து ஒரு பச்சை மிளகா 1 அப்படின்னா 2 பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது ஓரளவு, அதாவது பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ பாதி அளவு வதங்கிட்டு இருக்கும்போது இல்லை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து அதிகமான மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்ச ஈரலை இதில் சேர்த்துடலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த அந்த மசாலா கூட சேர்த்த அந்த ஈரலை அந்த வெங்காயத்து கூட நல்லா சேர்த்து புரட்டி விட்டுடலாம். எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு இது நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். மிதமான தீயில வச்சுக்கோங்க, பெரிய தீயில வைக்காதீங்க, மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த ஈரலுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவும் விடவே வேண்டாம். ஏன்னா இதிலே லைட்டாக தண்ணி பெருகும், ரொம்ப தண்ணி பெருகாது, கொஞ்சமாக தண்ணி பெருகும். அந்த தண்ணியே போதும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு பொருளை மூடி வச்சு ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. இடையிடையே திறந்து கிண்டி விட்டுக்கணும். இப்படி இடையிடையே திறந்து கிண்டி விட்டுட்டு திரும்பவும் அதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு, வேகிற வரைக்கும் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் ஆகும் மிதமான தீயில வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரல் வந்து நல்லா வெந்துட்டு அந்த எல்லாமே மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.